கார் விபத்தில் சிக்கிய நீயா நானா கோபிநாத் வெளியான அந்த துயர செய்தி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா பயங்கரமான ஒரு கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ்ல குறிப்பா விஜய் டிவி ஒளிபரப்பாக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே மக்கள் மத்தியில பயங்கரமா பிரபலமடைஞ்ச நிகழ்ச்சி தான். காரணம், விஜய் டிவினாலே கண்டிப்பா அதுல வித்தியாசம் அதிகமாவே இருக்கும். விஜய் டிவி நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புதுசாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு வித்தியாசமாவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும். அதனாலதான் மக்கள் அதிகமா விஜய் டிவிய விரும்பி பாக்குறாங்க. அப்படி விஜய் டிவி ஒளிபரப்பாக்கூடிய நிகழ்ச்சிகள்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா கண்டிப்பா அது நீயா நானா. சோ இந்த ஷோவை தொகுத்து வழங்குறது நம்ம கோபிநாத். நீயா நானா அப்படிங்கிறது ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு கேங்கா இருப்பாங்க. ரெண்டு கேங்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுல எது சரி எது தவறுங்கிறத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட அந்த ரெண்டு கேங்க்கு இடையில எது சரி எது தவறுங்கிறத அவங்களுக்கே புரிய வச்சு அதை அழகான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள நல்வழிக்கு கொண்டு வரதுதான் நம்ம கோபிநாத்தோடைய வேலையே. சோ இதுக்கு முன்னாடி பட்டிமன்றங்கள் தான் இப்படி இருக்கும். சோ ரெண்டு விதமா ஒரே விஷயத்த ரெண்டு விதமா வாதாடுவாங்க. அதுல அந்த பட்டிமன்ற தலைவர் தான் நடுநிலையா ஒரு முடிவை சொல்லுவாரு. ஆனா அதே மாதிரி நீயா நானாவுல கோபிநாத் ரெண்டு பேரையும் பேச விட்டு அவங்களுடைய மனசுல இருக்கிற கஷ்டங்களை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல ஆறுதலான விஷயங்களை பண்ணுவாரு. இந்த ஷோ மூலியமா விஜய் டிவி இன்னும் பயங்கரமா டிஆர்பில உயர்ந்து நிக்குது. வீக்லி ஒன்ஸ் நீயா நானா பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் காத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கோபிநாத் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேலாக தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த நிகழ்ச்சினால விஜய் டிவியுடைய டிஆர்பி தான் மக்கள் மத்தியில ரொம்பவுமே அளவுக்கு அதிகமா கடந்து போயிருக்கு. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீயா நானா கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் இவரு வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. இவருக்கு சினிமாவில் போகணும் அப்படிங்கிறது பெருசா ஆசை இல்லை. ஆனா பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதற்காக நீயா நானா கோபிநாத் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல தான் இப்படி ஒரு ஷோவை தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு நம்ம கோபிநாத்துக்கு ஆசை வந்திருக்கு. அதனாலதான் விஜய் டிவில வந்து இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. அவரோட ஐடியாவை விஜய் டிவி ஏத்துக்கிட்டு அவர் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் சப்போர்ட் பண்ணதுக்கு பிறகுதான் நீயா நானாவை கோபிநாத் தொடர்ந்து தொகுத்து வழங்கினாரு. அது மக்கள் மத்தியில அவர் ஆசைப்பட்ட மாதிரியே பிரபலமும் அடைஞ்சது. கோபிநாத்தும் மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலம் அடைஞ்சாரு. கோபிநாத் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மேலும் சில நிகழ்ச்சிகள்ல நடுவராகவும் பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோபிநாத்துக்கு இதை தொடர்ந்து நிறைய படங்கள்ல நிறைய முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆனா கோபிநாத் எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் தன்னுடைய இந்த ஷோக்கு ஏத்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்றவர் தான் கோபிநாத் அப்படிங்கிறத நிலைநிப்பாட்டிக்கிற மாதிரியான கதாபாத்திரங்களை மட்டுமே சூஸ் பண்ணி கோபிநாத் நடிச்சிட்டும் இருக்காரு. இப்படி மக்கள் மத்தியில மக்கள் நாயகனா வளர்ந்து வந்து நிக்கிறவர் கோபிநாத். அப்படியே அவரோட கோபிநாத் இந்த வாரம் விஜய் டிவில ஒளிபரப்பாக்கூடிய நீயா நானா ஷோவுடைய கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணிட்டு ரெண்டு விதமான மக்கள்களை கூப்பிட்டு வந்து ஒரு மேடையில அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டு அந்த கருத்துக்களுக்கு இவரு நடுவரா இவருடைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இது எப்போதுமே கொஞ்சம் சீரியஸா போகாம கொஞ்சம் நகைச்சுவையாகவும் போகும். அதனால்தான் மக்கள் இதை விரும்பி பாக்குறாங்க. அப்படி இந்த வாரத்துக்கான கண்டென்ட்டை முடிவு பண்ணி அதுக்கான எபிசோடையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிச்சு முடிச்சிருக்காங்க. அப்படி முடிச்சுட்டு நம்ம கோபிநாத் எப்போதும் போல அவருடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காரு. நள்ளிரவுல கோபிநாத் ஷோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவருடைய கார் பயங்கரமான ஒரு கோர விபத்துல சிக்கிருக்கு. அதாவது கோபிநாத் காருக்கு பின்னாடி வந்த ஒரு லாரி கோபிநாத் கார்ல பயங்கரமா மோதி இருக்கு. அதுல இவரு அவருடைய கார் நிலை தடுமாறி ரோட்ல இருந்த சைடு கட்டையில போய் மோதி அதுல பயங்கரமான ஒரு சேதம் அடைஞ்சிருக்கு. அதுல கோபிநாத் உயிருக்கு போராடிக்கிட்டு அந்த துடி துடிச்சிருக்காரு. அதன் பிறகு அங்க இருந்தவங்க ஓடி வந்து அவரை கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. தலையில ஏற்பட்ட காயத்தின் காரணமா மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு. அப்படிங்கிற துயர செய்தி விஜய் டிவி திரைப்பட மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.